சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு 4 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் விசேட நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஜெயலலிதா ஜெயராமிற்கு 100 கோடி இந்திய ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கொன்றில் அரசியல்வாதியொருவர் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் பட்சத்தில் அவர் பதவி வகிப்பதற்கு தகுதியற்றவர் என இந்திய உயர்நீதிமன்றம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவிற்கு அமைய ஜெயலலிதா ஜெயராமிற்கு தனது பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. 1991ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக முதன்முறையாக ஜெயலலிதா ஜெயராம் நியமிக்கப்பட்டிருந்தார். 1996ஆம் ஆண்டு வரையான காலம் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்த ஜெயலலிதா 3 கோடி இந்திய ரூபாவாக காணப்பட்ட அவரின் சொத்து மதிப்பு பதவிக்காலம் நிறைவடையும் போது 66 கோடி இந்திய ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கமைய ஜெயலலிதா ஜெயராமிற்கு எதிராக 1996ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கை அப்போதைய ஜனதா கட்சியின் தலைவரான சுப்பிரமணியம் சுவாமி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தாக்கல் செய்திருந்தார். ஜெயலலிதா ஜெயராம், அவரது தோழியான சசிகலா, வளர்ப்பு மகன் சுதாகரன் மற்றும் சசிகலாவின் உறவினரான இளவரசி ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கு தலா 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தலா 10 கோடி இந்திய ரூபாய் தண்டப்பணத்தை செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணைகள் கடந்த 18 வருடங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் பெங்களூரு விசேட நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த அனைவரும் பெங்களூர் விசேட நீதிமன்ற முன்னிலையில் இன்று ஆஜராகியிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வழக்கு விசாரணைகளை அடுத்து பெங்களூரு நகரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர் அதிகாரிகள் மாத்திரமன்றி ஆதரவாளர்களும் இன்று பெங்களூரு பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். இதேவேளை ஜெயலலிதா ஜெயராமிற்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமைதியின்மை நிலவி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடையடைப்பு போராட்டங்கள், மோதல்கள் என பல்வேறு வகையிலும் தமிழகத்தில் அமைதியின்மை நிலவி வருவதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியும் என தமிழகத்தின் பிரபல வழக்கறிஞரான அண்ணாதுரை சரவணன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். A2, A3, A4 சசிகலா, சுதாகரன், இளவரசி இவங்களுக்கு தலா 4 வருடங்களும் அவங்களுக்குலாம் 10 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இதை அடுத்து ஜெயலலிதா இப்போ அங்க பக்கத்திலேயே இருக்கிற அந்த ஜெயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அது இல்லாம நீதிபதி அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யணும், அவங்க மயக்கமா இருக்கு அப்படின்றதுனால உடனடியா மருத்துவ உதவி செய்யணும்னு உத்தரவிட்டிருக்காரு. இந்த தீர்ப்புனால இவங்க உடனடியாக முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டியிருக்கும். அவங்களோட MLA பதவியும் அவர்கள் இழந்து விடுவார்கள். இதுக்கு மேல மேல்முறையீடு செய்யலாம். உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து ஜாமீன் வாங்கலாம். ஜாமீன் வாங்கி ஜெயிலில் இருந்து வெளியே வரலாம். முதலமைச்சர் பதவி இந்த வழக்கிலிருந்து குற்றவாளி அல்ல என்று மேல் நீதிமன்றம் முடிவு செய்தால்தான் இந்த வழக்கிலிருந்து மேல மீண்டு வர முடியும். மீண்டும் முதல்வர் பதவியை அடைய முடியும். 6 வருடங்கள் கழிச்சுதான் இவங்களால இந்த தேர்தலில் போட்டியிட முடியும். இப்போ அதாவது இப்போ 4 வருடங்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 4 வருடங்கள் சிறை தண்டனை முடிச்சுட்டு இப்போ இவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து கடைசியா வந்த தேதியில இருந்து 6 வருடங்கள் ஆக மொத்தம் 10 வருடங்கள் கணக்குல வரும்.